நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியாவை நீங்க சந்திச்சது ரொம்ப நல்லதா போச்சுங்க. அதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு அவளே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தவிர வேற வழி என்ன இருக்கு? இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மருமகளா இந்த வீட்டுல அவ எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கொடு. சரி, நல்லா ஞாபகம் இருக்கட்டும், இந்த விஷயத்துல எந்த தவறும் நடந்துடக்கூடாது. உன்னாலையும் சரி அவளாலையும் சரி. வித்யா, என்னம்மா, என்ன விஷயம்? அதான் அது நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, சரி. அது என்னன்னா, அவரோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அவர் கைக்கு வர வரைக்கும் அவர் இப்படிதான் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. இவர்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு. என் பேச்சை எங்க கேட்குறாரு? நீயும் கௌதம நல்லா பார்த்துக்க. ஏன்னா இந்த ஆம்பளைங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் தேவைப்படும். வேற ஒண்ணும் இல்லை. நீ போய் தூங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யார் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அவங்கள மட்டும் நான் பார்த்தேன், கைய காலெல்லாம் உடச்சு ஒரு வழி பண்ணிடுவேன். இது என்ன நியாயம்? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறனோ, யார் கூட வாழ்க்கை முழுக்க வாழ போறனோ, அவளை பார்க்க முடியலையே. போதும் ஆதித்யா, நீ என்கிட்ட கோவப்படுறதுக்காக ஃபோன் பண்ணியா இல்ல பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியா? கோவப்படுறதுக்காகவும் இல்ல, பேசுறதுக்காகவும் இல்ல, என் காதலை தெரியப்படுத்துறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் பிரியா. நீ ஒரு தடவை சொல்ல, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு உன்னை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்துடுறேனே. ஆதித்யா, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நீ எங்க இருக்கியோ அங்கே இரு. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குட் நைட். அட, தூங்குறதுக்கு நான் அவ்வளவு அவசரமா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க நேரம் இருக்கு. உன்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசலனா எனக்கு தூக்கமே வராது. அந்த தூக்கத்துல கனவு மட்டும் தான் வரும். நீயும் உன் கனவும், எனக்கு உன் கனவெல்லாம் நல்லா தெரியும். சரி, நீ இப்ப போய் தூங்க. குட் நைட். ஏய், கொஞ்சம் கேளு. இன்னும் 2 நாள் தான் பிரியா, 2 நாள் தான். அதுக்கப்புறம் பாரு, நம்ம 2 பேரோட கனவுகள் எல்லாம் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் தோணுதோ கண்ணத்தோட கண்ணை வச்சே பேசலாம். நம்ம காதல 2 பேரும் எப்படி வேணாலும் பகிர்ந்துக்கலாம். உன் கண்கள் 2த்தையும் மூடு பிரியா. இப்போ யோசி, நான் உன் பக்கத்துல வந்துட்டேன், ரொம்ப பக்கத்துல வந்திருக்கேன். உன் கட்டில உன்னை நான் பார்த்துட்டேன், உன் பக்கத்துல நெருங்கி வந்துட்டேன். இப்போ உன்னை நான் இறுக்கி அணைக்க போறேன். உன் முகத்தை மறைச்சிட்டு இருக்க அந்த கூந்தலை விலக்கி விட்டுட்டு இப்போ என் விரலால உன் முகத்தை வருடுறேன்.
அடுத்து உன் அழகான உதட்ட மெதுவா தடவி கொடுக்கறேன். இப்போ நீ விடுற அந்த சூடான மூச்சு காத்தை நான் உணர முடியுது. பாய். பரவாயில்ல பிரியா, விடு. 2 நாளைக்கு அப்புறம் நீ என் கூட தான் இருந்தாகணும். எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச, பெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத, கொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட, முதல் வரும் காதல் மண்ணில் 300 ஆண்டு வாழும் காதல் என்னும் தேனே, கடல் அலைகளில் காணும் நீலம் நீயே, பாலே வண்ண மீனே, மழை வெயில் என 4 காலம் நீயே. அடடடடா, 2 நாள் உடம்பு சரியில்லாம போனாலும் போச்சு. என்ன ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சுப்பா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இல்லப்பா, இது நடுவுல இருந்து மடிங்க. நடுவுல இருந்து. இந்த திண்டு இருக்குல்ல, இது இந்த பக்கம் ஒண்ணு, அது அந்த பக்கம் ஒண்ணு. சிட்டு, அம்மா இங்க வாமா கொஞ்சம். என்னம்மா? இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடு, இதை எப்படி மடிக்கணும்னு. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், थैंक यू. ஓ, எல்லா பேக்கிங்கும் முடிஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்குமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜெகதீஷ், 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 எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. ஏதோ பண்ணிட்டு வந்துறமா. ஏய் நில்லு, சொல்லுங்க மேடம். நில்லு, இங்க வா, இங்க வா. அட தம்பி, முதல்ல என்ன வேலைன்னு கேட்டுட்டு தான் போய். ஆமால, ஆமா என்ன வேலை? நீ போய் எங்க சாட் கவுண்டர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்காங்களான்னு பாத்துட்டு வா. இப்பவே பாத்துட்டு வந்துறமா. இது முடிஞ்சது, இந்த வேலை முடிஞ்சது. சாட் கவுண்டர்ஸ். ஓ ஷீலா, வேடிக்கை பார்க்காத, சீக்கிரமா வேலைய பாருப்பா. அட சீனு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்டா உன் வேலை முடியறதுக்கு? சீக்கிரம் வந்து இந்த எல்லா பொருளையும் டப்பால எடுத்து வைக்க சொல்லு. ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது. இதை எடுத்து வைப்பா. சீனு, ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. விருந்தாளிங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க சித்தி. வணக்கம். எப்படி இருக்க? அக்கா எங்க? உள்ள இருக்காங்க. வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? இன்னும் ஸ்வீட் வந்து சேரவே இல்லைங்க. இல்ல, இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. எங்க வச்சிருக்க? அனுப்பி விடுறேன்டா. ஐனிங்காக அனுப்பி வச்சிருக்கேன். சீக்கிரமா, அப்புறம் என்ன லேட்னு சொல்லாத. ஆ, ஓகே? சரி சரி சரி. சிட்டு, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சிட்டு, இதோ வரேம்மா. சீக்கிரம் சீக்கிரம் வா சிட்டு. சொல்லுங்கம்மா. சீக்கிரம் போய் ஆதித்யாவோட Dress வந்துடுச்சான்னு பாரு போ. ஹலோ, சொல்லுங்க. எங்களுக்கு அவ்வளவு டைம் எல்லாம் இல்லங்க, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. என்னக்கா பண்றீங்க? விழுந்துரும். என் சார்பா ஆதித்யாவுக்கு தொப்புல சுத்தி மருதாணி போட்டு விடு. நான் போட மாட்டேன். அது என் மாமா. மாமாக்கு ஜால்ரவா. சரிக்கா, நான் கிளம்புறேன். மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து தரேன். யாருக்கு தெரியும் சீனு? மருதாணி நாள் மாதிரி ஆதித்யா நேர்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவான். அதுவும் நடக்கலாம். சரி அத்தை, சீக்கிரம் கிளம்புங்க. ஆ. நேரம் ஆகுது. சரிம்மா, நான் கிளம்புறேன். மிஸ்டர் ஆதித்யா, தயாரா இருங்க. ஏன்னா இப்ப சர்ப்ரைஸ் கொடுக்க போறது நான் தான். வித்யா, சீக்கிரம் ரெடி பண்ணுமா. எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதம், ஆதித்யா ரெடி ஆயிட்டானு பாரு சீக்கிரம். ஹாய் 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 ஹாய், எவ்வளவு அழகா இருக்கீங்க மேடம். சரி சொல்லு, எப்படி இருக்கு இந்த டெக்கரேஷன்? உங்கள மாதிரி இந்த டெக்கரேஷனும் ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஹாட் அண்ட் செக்ஸி இல்ல? கண்டிப்பா. ஏய் பிரீத்தி, இங்க பாரு. இந்த எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போய் அங்க டேபிள் மேல வச்சிடு. நான் இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? சரி, இந்த ஸ்வீட் பாக்ஸையும் கொண்டு போய் அங்க வச்சிடு. அவங்க வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ.
வாங்க வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எஸ்எஸ்பி சார் எங்க இருக்காரு? இன்னைக்கும் வீட்ல இல்லையா? இல்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? இதையெல்லாம் கொண்டு வரணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? பிரியாவே எங்க வீட்டுக்கு மருமகளா வரா. இதை விட பெரிய விஷயம் வேற என்னங்க இருக்க போகுது? சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்துல தான் எங்க எல்லார கனவும் நிறைவேற போகுது. அப்படியா? பிரியா எப்படி இருக்கா? பிரியா நல்லா இருக்கா, வீட்டுல தான் இருக்கா. சரி வாங்க உள்ள வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உத்ரா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் 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 சார். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு நாங்க சந்திக்கிறோம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன். அண்ணா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. வாங்க. இருமா வரேன். வாங்க. வரேன். இங்க பறிச்சுட்டு. என்னம்மா? ஆதித்யா எங்க போனா? அவன் எதுக்கு இன்னும் கீழே வரல? முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. சரிம்மா. சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருங்க. உங்க உடம்பு இப்போ எப்படி இருக்கு? உடம்புல என்ன இருக்குங்க, இன்னைக்கு கெட்டு போச்சுன்னா நாளைக்கு சரியாயிடும். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. கொஞ்சம் எஸ்எஸ்பி சாரோட பேசணும். எஸ்எஸ்பி கிட்ட பேசணுமா? பேசுங்க பேசுங்க. வாங்க. என்ன சொல்ல வந்தீங்க? எஸ்எஸ்பி சார், நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. சீனுக்கு ரோத்தக்கில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ப்ரொஃபசர் சார்? அவனும் எங்க வீட்டு பையன் மாதிரி தானே. அப்புறம் நம்ம ஆளுக்கு நாம உதவி பண்ணலன்னு வச்சுங்க, வேற யார் உதவி பண்ணுவா? இது உங்களுடைய பெருந்தன்மை எஸ்எஸ்பி சார். இந்த காலத்துல யார் யாருக்கு உதவி பண்றாங்க? உங்க தெய்வால சீனுவுக்கு ரோத்தக்கில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோத்தக்கில் நானும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு. வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா மனசும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் பசங்க கூடயும் நான் இருக்கலாம். பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தே அப்பா மாயால தேங்க்ஸ் சொல்ல வச்சுட்டேன். அதே மாதிரி அப்பனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா பிரியாவை இந்த எஸ்எஸ்பியோட காலில் விழ வச்சிட மாட்டேன். செய்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ற ப்ரொஃபசர் சார். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உங்க அனுபவத்துல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க? அதோட நீங்க இதே ஊருக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க குடும்பம் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாயிடும்ல. அட, உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குன்னு நிஜமாவே நீ யோசிச்சிருந்தா குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நான் இதை என் ஊர்லயே யோசனை பண்ணேன். எனக்குன்னு யாருமே அங்க இல்லை. அதனால நான் இங்கேயே இருந்துட்டேன்னா எல்லாரையும் விட்டு நான் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ப்ரொஃபசர் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாம ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. நான் இருக்கேன்ல. இதோ மாப்பிள்ள வந்துட்டாரு. ஓகே ஆதித்யா, இப்படி டேய், எங்கடா போயிருந்த? எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? லேட் ஆயிட்டு இருக்கு பாரு. நான் லேட்டா? வாங்க வாங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம்.
ஏய் தம்பி இங்க பாரு. பிரியா நீங்க இங்க என்ன? அக்கா ஆதித்யனோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணானோ அதுதான் நான் திரும்ப பண்ண போறேன். சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஓ நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க பண்றேன். முதல்ல யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். நீங்க போங்க, நான் இங்க இருந்து பாக்குறேன். சரி. இந்தப்பா ஸ்வீட் எடுத்துக்கோ. இல்ல நான் ஸ்வீட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு. சாப்பிடு. இது ஒரு சம்பிரதாயம். சாப்பிடுப்பா. சொல்லு பிரியா. ஆதித்யா, நீ இப்ப என்ன போட்டிருக்க? இந்த பிரவுன் அண்ட் கோல்டன் எம்ப்ராய்டரி குர்தா ரொம்ப அழகா இருக்கு. ஏய் எங்க இருக்க நீ? அது இருக்கட்டும், என் அத்தை உனக்கு ஸ்வீட் கொடுக்கும்போது ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன? டயட் கான்ஷியஸா? எங்க இருக்க நீ? நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா பிரியா அதே நீ பைத்தியமாயிட்ட. அவளால் எப்படி இங்க வர முடியும்? ஏய் இங்க என்ன பண்ற? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? ஆனா நான் சொல்லு, வேற யாரை எதிர்பார்த்த? ஏய் என் கையை விடு. யாராவது பார்த்தா? பார்த்தாங்கன்னா என்ன? நான் உன்னோட வருங்கால பொண்டாட்டி. வருங்கால பொண்டாட்டி இன்னும் ஆகல. முதல்ல கிளம்பிக்க இருந்து. கிளம்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்திக்கிறது அவசியம். கிளம்பிக்க இருந்து. பாய். நீ இல்ல. போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போ. உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு? நீ பண்ணதை தான் நானும் பண்ணேன். அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் பண்ணுவியா?
ஆதி, கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் யாரு? வேற யாரு? அப்பாதான். அப்பாவா? ஓ இங்க வா, இங்க ஒளிஞ்சுக்கோ. இங்க வா, இங்க. இல்ல வேணாம். இங்க வா, இங்க. இங்க வா, அப்பாதான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாரு, நம்ம ஒண்ணும் தப்பு எதுவும் பண்ணவே இல்லையே. அதுவும் இல்லாம 2 நாள் நம்ம கல்யாணம் ஆக போகுது. ஐயோ நான் யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். ஓ